முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சலியன் சேகரனே தற்பரனே தாள் சரணம். உருவாய் வருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கள் போற்றி ஆழிமிசைகள் மதைப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலர்வன் தொண்டற்பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஒரு திருத்தால் போற்றி போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியலைக்கும் வாதவோர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நெருவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதி எண்ணம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வாத்தி வணங்கிடுவோம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று பெரிய புராணத்தில் இருந்து திருவையாறிலே கைலாய காட்சி என்ற தலைப்பில் ஒரு பதிவினையிட திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அது பதிவினிடுகின்றேன். இந்த பதிவினை பார்த்தவுடன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திருப்பைஞ்சீலியில் சில நாட்கள் தங்கியிருந்த திருத்தொண்டுகளில் ஈடுபட்டு வந்த அப்பர் தொண்டை நாட்டு திருப்பதிகளை தரிசிக்க எண்ணம் கொண்டு புறப்பட்டு பல ஊர்களில் பதிகங்களால் இறைவனை தொழுது மகிழ்வித்தவராய் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார். ஐயனும் மாலும் அடிமுடி காணாது விஸ்வரூபத்தோடு நின்ற இறைவனை கண்ணாரக் கண்டு மகிழ்ந்து போற்றினார். பின்னர் அங்கிருந்து திருவோத்தூர் சென்று வழிபாட்டை முடித்து கொண்டு காஞ்சியை நெருங்கினார். நாவுக்கரசர் காஞ்சி வருகிறார் என்ற செய்தி கேட்டதும் நகரமே திருவிழா கோலம் கொண்டது. சமணர்களுடைய துர்போதனை காரணமாக மன்னன் இழைத்த கொடுமைகள் அனைத்தும் நீங்க பெற்று பொன்னி நாடு முழுமையும் சுற்றி அநேக திருப்பதிகளுக்கு சென்று எம்பெருமானை தமிழ் பாக்களால் மகிழ்வித்த தாண்டக வேந்தரை தரிசிக்க மக்கள் நகர வாயிலில் வந்து கூடினர். மகிழ்ச்சி வெள்ளம் அலைமோத அவர்கள் அப்பரை வரவேற்று பணிந்து கோலாகலத்துடன் அழைத்துச் சென்றனர். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை அடைந்த அப்பர் தேவியின் தழுவலால் மேனியில் முளைத்தழும்பக் கொண்ட பெருமானை தரிசித்து களவாடும் வன்னெஞ்சர் என்ற பதிகம் பாடி மகிழ்ந்தார். பிறகு அப்பதியிலே இறைவன் உரையும் மற்ற ஆலயங்களுக்கும் சென்று தொழுது தொண்டு செய்தார். பாண்டாசுரனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் கைலாசநாதரை சரண் அடைய அவரும் தேவர்களும் ஆறுதல் சொல்லி யாகத்திலே அசுரனை ஹவிசாக்கி சம்ஹரித்த கச்சி மயானத்தை அப்பர் வலம் வந்து தொழுதார். திருமேற்றலி சென்று மேற்றலேஸ்வரரை தரிசித்தார். பின்னர் திருமாற்பேறு அடைந்து மால் வணங்கீஸ்வரரை பாடி காஞ்சி திரும்பினார். எம்பெருமான் ஆலயத்தில் உழவாரத் தொண்டு செய்த அப்பர் சில நாட்களுக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பி திருக்கழுக்குன்றம் திருவான்மையூர் முதலான தலங்களை தரிசித்து கொண்டு திருமயிலாப்பூர் வந்து சேர்ந்தார். மயிலுருவாய் தம்மை பூசித்த உமைக்கு தரிசனம் கொடுத்து ஆட்கொண்ட இறைவனை தரிசித்து திருவெற்றியூரை அடைந்து அப்பதியில் சில நாட்கள் தங்கி அவ்வூரில் உறையும் எம்பெருமானாரை வழிபட்டு பதிகங்கள் பலபாடி மனம் கழிந்தார். திருவொற்றியூரிலிருந்து புறப்பட்டவர் முங்கிலாடியில் தோன்றிய பாகூர் நாதேஸ்வரர் உறையும் திருப்பாச்சூர் சென்று வழிபட்டு பழையனூர் திருவாலங்காட்டை அடைந்து தரிசனம் முடித்து கொண்டு திருக்காரிக்கரை சேர்ந்து எம்பெருமானை தரிசித்து பின்னர் காலத்தை அடைந்தார். பொன்முகடி ஆற்றில் நீராடி மலை மீது ஏறி
காலத்திநாதரை தரிசித்து வணங்கினார். இறைவனின் வலப்பக்கம் இருக்கும் கண்ணப்பரை அடிபணிந்து போற்றி அத்திருமலையில் திருப்பணிகள் செய்து தங்கியிருந்தார். அவ்வமயம் அவருக்கு எம்பெருமான் திருக்கோலம் கொண்டிருக்கும் கைலாய காட்சியை தரிசிக்க வேண்டும் என விருப்பம் ஏற்பட்டது. காலத்தியை விட்டு கிளம்பி திருப்பதம் சென்று பருப்பதநாதரை சேவித்தார். பிறகு அங்கிருந்து தெலுங்கு, கன்னடம் முதலிய நாடுகள் வழியாக அநேக மலைகளையும் நதிகளையும் கடந்து மாலவ தேசத்தை அடைந்தார். பின்னர் லாட தேசத்தையும் கடந்து கங்கை கரையிலே வாரணாசி போய் சேர்ந்தார். காசியிலே கங்கையிலே நீராடி இறைவனை வழிபட்டு தம்முடன் வந்திருந்தவர்களை அங்கேயே தங்குமாறு சொல்லிவிட்டு தனியாக கைலை நோக்கி புறப்பட்டார். கங்கையை கடந்த அப்பர் கற்கள் நிறைந்த காடு வழியே பிரயாணப்பட்டார். இரவு பகல் நிற்காது எம்பெருமானை தியானித்தபடி வழிநடந்தார். கைலாச வாசனை காண வேண்டுமென்ற ஒரே எண்ணம் தான் அவர் லட்சியமாக இருந்தது. வழியிலே கிடக்கும் பழங்களை மட்டுமே முதலில் சில நாட்களுக்கு உண்டு வந்தார். பின்னர் அதையும் விடுத்து வழிநடந்தார். நடக்க நடக்க வழி நின்றது. இரவு பகல் வித்தியாசமின்றி நடந்ததால் பாதங்கள் தேய்ந்து உதிரம் பெருகின. கால்களை ஊன்றி அடியெடுத்து வைக்க முடியவில்லை. மலை பிராந்தியத்தில் வழியெங்கும் எரிந்து கிடக்கும் பாறைகளும் கற்களும் அவர் பாதங்களில் உண்டாக்கிய வேதனையை மேலும் அதிகரித்தன. அப்பர் கொஞ்சமும் தன் எண்ணத்திலிருந்து வழுவவில்லை. கைகள் இரண்டையும் பூமியில் ஊன்றி தாவிச் செல்லத் தொடங்கினார். கைகளும் தேய்ந்து விரல் எலும்புகள் சிதைந்தன. கைகளையும் ஊன்றி தவழ முடியவில்லை. தரையில் உட்கார்ந்து தொடைகளால் நகர்ந்து செல்லத் தொடங்கினார். விரைவிலேயே தொடைகளும் தேய்ந்துவிடவே தரையில் படுத்தபடி மார்பினால் ஊன்று செல்லத் தொடங்கினார். மார்பு தோலும் வறண்டு எலும்புகள் தேய்ந்து விட்டன. மூச்சு விடுவது சிரமப்பட்டது. அந்த நிலையிலும் நாவுக்கரசர் தம் முயற்சியை கைவிடவில்லை. ஊர்ந்து செல்ல முடியாதால் உருண்டு செல்லத் தொடங்கினார். அதன் காரணமாக அவர் உடலெங்கும் உதிரம் பெருகத் தொடங்கியது. புரளக்கூட அவரால் முடியவில்லை. உடலை அசைக்கவும் முடியாது கிடந்தார். அந்த நேரத்தில் கைலாயம் செல்ல வேண்டும் என்றே துடித்தார் அவர். மிகுந்த சிரமத்தின் பேரில் புரண்டு அப்பர் நகர்ந்து வரும் வழியில் அழகிய தடாகம் ஒன்றை தோன்றச் செய்தார். முனிவரை போன்று வேடம் கொண்டு அப்பரிடம் வந்தார் எம்பெருமான். ஐயோ, இது என்ன கோலம்? உடல் உறுப்புகள் தேய இவ்வாறு புரண்டு வருகின்றீர்களே, எந்த காரணம் பற்றி இக்கொடிய வழியிலே வருகிறீர்கள் என்று கேட்டார். நெற்றியிலே திருநீர் பூசியவராய் தம் முன் நிற்கும் முனிவரை பார்த்ததும் வாசிகருக்கு கொஞ்சம் உணர்வு வந்தது. விரல் எலும்புகள் தேய்ந்து உதிரம் கசியும் இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கியவராய், சுவாமி, கைலாயத்தில் உமா தேவியருடன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்கோலத்தை தரிசிக்கவே வந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பர் பெருமானின் வார்த்தைகளை கேட்டதும் ஈசன் கலகலவென்று நகைத்தார். ஐயனே, உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. விண்ணவர்களும் சுலபத்தில் அடைய முடியாத கைலாயத்திற்கு மானிடனாகிய நீ எவ்வாறு செல்ல முடியும்? வேண்டாம், இந்த பயனற்ற காரியம், திரும்பிச் செல் என்றார். நாவுக்கரசர் முகம் சிறிது வாட்டமடைந்தது. சுவாமி, எவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டீர்கள். நான் வந்த காரியம் நிறைவேறாது என்பதால் திரும்பிச் செல்லுமாறு கூறினீர்களே, இதற்காகவா உடல் உறுப்புகள் அனைத்தும் தேய இவ்வளவு தூரம் வந்தேன்? என் உயிர் போய்விடினும் சரி, உறுதியை கைவிட மாட்டேன். தோல்வியுடன் திரும்புவதில்லை என்ற உறுதியை மாற்றுவதற்கு இயலாது. இறைவனின் திருக்கோலத்தை தரிசிக்காது அழியப்போகும் இந்த உடலை கொண்டு திரும்ப மாட்டேன் என்றார். அப்பருடைய மன உறுதியைக் கண்டு இறைவன் மகிழ்ந்தவராய் அவ்விடத்திலிருந்து மறைந்தார். தம்முடன் பேசிக்கொண்டிருந்த முனிவரை காணாது திகைத்தார் வாகீசர். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் அழைத்து, நாவுக்கரசரே, எழுந்திரு. அதே சமயம் தேய்ந்து போயிருந்த அவர் உடல் உறுப்புகள் வளர்ந்தன. நாவுக்கரசர் எழுந்து இரு கரங்களையும் சிறைமேல் கூப்பி இறைவனை வணங்கினார். ஆட்கொண்ட பரம்பொருளே, கைலையிலே தேவியுடன் அமர்ந்திருக்கும் உன் திருக்கோலத்தை எனக்கு காட்டி அருள வேண்டும் என்று நெஞ்சம் கரைய வேண்டினார். அப்பனே, இதோ உன் முன்
உள்ள தடாகத்திலே மூழ்கி திருவையாற்றில் எழுந்திரு. அங்கே கைலாய காட்சியை கண்டு ஆனந்திக்கலாம் என்று அருளினார் ஈசன். சிவபெருமானின் திருவாக்கினை மேற்கொண்டார் அப்பர். நெஞ்சத்திலே இறைவனை தியானித்தவராய் தடாகத்திலே இறங்கி நீரில் மூழ்கி எழுந்தார். கங்கை கரையை கடந்த மலைப்பகுதியில் வெகு தூரம் சென்று அங்கோர் தடாகத்தில் மூழ்கிய அப்பர் தாம் சோழ நாட்டிலே காவிரி கரையில் உள்ள திருவையாறு எனப்படும் தலத்தில் உள்ள திருக்குளத்தில் இருப்பதைக் கண்டார். காசியில் அவர் நிறுத்திவிட்டு சென்ற அன்பர்களும் குளக்கரையில் இருப்பதைக் கண்டார். அவர் அடைந்த ஆனந்தத்தை சொல்லி முடியாது. ஆனந்த பரவசமாகி ஆலயத்தை நோக்கி ஓடினார். கோபுர வாயிலை கடந்த இறைவன் சன்னிதானத்தை அடைந்தார். ஈசனை பணிந்து எழுந்த அப்பர் பெருமான் அங்கே தென்பட்ட காட்சி மெய்ச்சிருக்க வைத்தது. பனி மூடிய கைலாய சிகரம், அதன் உச்சியில் ஒரு மணிமண்டபம், அதன் நடுவே உயர்ந்த ஆசனத்தில் ஈசன் உமையானுடன் அமர்ந்திருந்தார். தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் இப்படியாக எத்தனையோ பேர் இறைவனை பணிந்து போற்றுகிறார்கள். முனிவர்கள், யோகிகள் எம்பெருமானை போற்றி கொண்டாடுகிறார்கள். அப்பருடைய நினைவு தடுமாறியது. தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பார்த்தார். கைலாய காட்சி மறைந்துவிட்டது. காண கிடைக்கத்தறிய அக்காட்சியை இன்னும் சிறிது நேரம் கண்டு ஆனந்திக்க முடியாமல் போய்விட்டது என வருந்தினார். மாதர்பறை கன்னியானை என்னும் பதிகம்பாடி ஐயாரப்பனை தொழுதார். திருவையாறிலே சில நாட்கள் தங்கி திருத்தொண்டுகள் செய்து பின்னர் புறப்பட்டு அப்பர், நெய்த்தானம், திருமழப்பாடி ஆகிய தலங்களை தரிசித்து கொண்டு திருப்புறந்துருத்தியை அடைந்தார். திருப்புறந்துருத்தியிலே அடியார்களுக்கெல்லாம் திருமடம் ஒன்று கட்டுவித்து அவ்வூரிலே தன் திருப்பணிகள் பல செய்து பதிகங்களும் பாடி இறைவனை தொழுது வந்தார். இதன் அடுத்த பகுதியை நாளை பதிவில் பதிவிட்டிருக்கின்றேன். இப்பதிவினை இதுகாரும் பொறுமையாக பார்த்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.